Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் லெசன்ஸ் சாப்டர் 14 வந்து பார்க்க போறோம். சாப்டரோட நேம் N and F hooks. இந்த N and F hooks நம்ம ஃபைனல் ஹூக்ஸ்னு சொல்லலாம். சாப்டர் 11, 12, 13ல நம்ம வந்து இனிஷியல் ஹூக்ஸ் வந்து பார்த்தோம். தென் அது ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம். சாப்டர் 14, 15, 16ல நம்ம N and F hooks, அதாவது ஃபைனல் ஹூக்ஸ், அது ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். N hook அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் இருக்குங்க இல்லையா, எல்லா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கும் எடுத்துக்குவோம். பி, டி, சே, கே, ரே, ஹே, இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ்லுமே ஃபைனலாக ஓகேங்களா எண்டிங்கில் ரைட் மோஷனில் ஒரு ஹூக் ஆட் பண்ணிக்கிறது. இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது பிஎன், இது டிஎன், இது சேஎன், இது KN, இது RN, இது HN. இந்த மாதிரி ரைட் மோஷன்ல ஒரு ஹூக் எண்டிங்ல ஓகேங்களா இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து N ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ பே அப்படின்னா இப்போ ஏ வவல் நம்ம வந்து வச்சிருவோம், கரெக்டுங்களா. இதுவே பென் அப்படின்னா பே இன், அவ்வளோதான் ஓகேங்களா. ஹூக்கை லாஸ்ட்டாக படிக்கணும், பே இன். அதே மாதிரி டோன், டோ இன், டோன். செயின், சே இன், செயின். காயின், காய் இன், coin. Rain, ray in, rain. Hone, ho in, hone. இந்த மாதிரி எண்டிங்கில் நம்ம வந்து ரைட் மோஷனில் ஒரு ஹூக் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து N ஹூக் ஓகேங்களா, ஸ்மால் ஃபைனல் ஹூக். இப்போ பிரெயின்ன்ற வேர்டு எப்படி எழுதுவோம் பாருங்க. பர்ரு N, கரெக்டுங்களா. பர்ரு N, இங்கேயும் ரைட் மோஷன், இங்கேயும் ரைட் மோஷன். ஸ்டார்டிங்கில் ரைட் மோஷனில் இருக்கிறது R ஹூக்கு இனிஷியலாக, அதுவே ஃபைனலாக இருக்கிறப்ப அது வந்து N ஹூக்கு, ரைட் மோஷன். இவங்க ரெண்டு பேரும், இதுதான் இம்பார்ட்டண்ட். இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கிரெயின், கர்ரு N, ரைட் மோஷன், ரைட் மோஷன். கர்ரு என்ன இந்த இடத்துல வவ்வல் வச்சோம் அப்படின்னா கிரெயின் அப்படின்ட்டு. ட்ரெயின், டர்ரு என்ன, ட்ரெயின். இங்கேயும் ரைட் மோஷன், இங்கேயும் ரைட் மோஷன் ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்தோம். இதே கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸில் எப்படி N ஹூக் எழுதுறதுன்னா ரொம்ப சிம்பிள். கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு, எஃப், இத்து, எஸ், ஷா, எம், என். அதனுடைய எண்டிங்கில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹூக். ஓகே, இது எஃப் என், இது இத்து இன், இது எஸ் இன், இது ஷா இன், இது எம் இன், இது என் என். இந்த மாதிரி எண்டிங்கில் உட்புறமாக ஒரு ஹூக் ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரோக்கோட உட்புறமாக ஒரு ஹூக் நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம், ரைட் மோஷனோ லெஃப்ட் மோஷனோ ஓகேங்களா. இவ்வளோதாங்க N ஹூக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ ஃபெயின், ஃபே இன், ஃபெயின். தின், தி இன், தின். அசைன், ஆ சை இன், ஆ சை இன், அசைன். ஷைன், ஷா என்ன ஐ வபிள் இருக்கிறப்ப ஷைன் ஆயிருது. மூன், மூ இன், மூன். லீன், லீ இன், லீன். ஹூக் லாஸ்ட்டாக தான் படிக்கணும், லீன் அப்படின்ட்டு ஓகேங்களா. இதோட N ஹூக் கான்செப்ட் வந்து முடியுது. அடுத்து F அண்ட் V ஹூக்ஸ்.
ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸில் எப்படின்னா லெஃப்ட் மோஷனில் எண்டிங்கில் ஒரு கர்வ், அவ்வளோதான். இப்போ இது டி, அதில் லெஃப்ட் மோஷனில் நம்ம ஒரு கர்வ் ஆட் பண்ணோம்னா எண்டிங்கில், அது வந்து எஃப்ஆர் வி ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பி ஸ்ட்ரோக்கு, லெஃப்ட் மோஷனில் ஒரு கர்வ் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எஃப்ஆர் வி ஹூக்கு. அதே மாதிரி சே இப்படி ஆட் பண்ணுறோம் லெஃப்ட் மோஷனில், ஓகேங்களா. அதே மாதிரி இது ரே, அதில் லெஃப்ட் மோஷன் இப்படி. அடுத்து ஹெச், இதில் லெஃப்ட் மோஷன், ஓகேங்களா. இந்த மாதிரி லெஃப்ட் மோஷனில் ஆட் பண்ணுறப்ப அது வந்து எஃப்ஆர் வி ஹூக்கு. இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது லெஃப்ட் மோஷன். ரைட் மோஷனில் போடுறப்ப அது வந்து என் ஹூக்கு, லெஃப்ட் மோஷனில் போகிறப்ப அது வந்து எஃப்ஆர் வி ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு பே அப்படின்னு ஒரு வேர்டு பார்க்கலாம். பே. பஃப் அப்படின்னா பஃப். டஃப். கேவ், கேயூ, கேவ், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து எழுத வேண்டியது லெஃப்ட் மோஷன். ஓகே, இப்போ இது என்ன ஸ்ட்ரோக் பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் கல்லு, எண்டிங்கில் வி ஹூக்கு, அப்போ க்ளவ் அப்படி படிக்கணும், ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் இருக்கிறது லெஃப்ட் மோஷனில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எல் ஹூக்கு, ஓகேங்களா, இனிஷியலாக இருக்கிறது. ஃபைனலில் இருக்கிறது எஃப் இல்லைனா வி ஹூக்கு. இது லெஃப்ட் மோஷன். ஓகே, இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கிளிஃப், இந்த வேர்டு பாருங்க, கல்லு எஃப், கிளிஃப். ப்ளஃப், பல்லு எஃப், ப்ளஃப், ஓகேங்களா. கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸில் எஃப் ஹூக் வந்து கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எஃப்லேயே திரும்ப எஃப் ஹூக் எழுதலாமா இல்லைனா வி ஹூக் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓகேங்களா. கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்க்கு எஃப் அண்ட் வி ஹூக் வந்து கிடையாது. அப்போ ஃபைன்ன்ற வேர்டு எப்படி எழுதுவோம்னா எஃப் என் ஐ வபல், ஃபைன். இதுவே 5 அப்படின்னா எஃப் வி, அவ்வளோதான், 5. இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இப்போ லைன், இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா லை இன், லைன் இப்படி எழுதுவோம். இதுவே லைவ் அப்படின்னா எல் வி, லை இவ், லைவ் இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். 9, இது எப்படி எழுதுவோம்னா என் என், 9 இப்படி எழுதுவோம். இதுவே நைஃப், நை இஃப், ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதுவோம். எஃப் அண்ட் பி ஹூக் வந்து கிடையாது கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்க்கு. மூன், மூவ் இன், மூன். இதுவே மூவ் அப்படின்னா மூவ் இவ், மூவ் இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம், ஓகேங்களா. இப்போ ஒரு வார்த்தை எழுதுறப்ப எண்டிங்கில் வவ்வல் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்க்கு அப்புறமாவோ எஃப்க்கு அப்புறமாவோ விக்கு அப்புறமாவோ எண்டிங்கில் வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹூக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. என் வவ்வல் வந்துச்சுன்னா ஹூக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பென்னு இருக்கு, பே இன் இப்படி எழுதிடுவோம். இதுவே பென்னின்னு வரப்ப நம்ம வந்து பென் எழுதிட்டு அப்புறம் ஈ வபல் இது மாதிரி வைக்கக்கூடாது, இது தப்பு. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா பென்னி இப்படி தான் வந்து எழுதணும். என் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதணும். அதே மாதிரி மென்னு எழுதுகிறோம், மே இன் இப்படி எழுதிடுறோம். இதுவே மெனி அப்படி வரப்ப மே நீ இப்படி வந்து எழுதக்கூடாது, இது தப்பு. ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதணும். எண்டிங்கில் வபல் வந்துச்சுன்னா ஹூக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பஃப் இப்படி எழுதிட்டோம், பஃப். இதுவே பஃபி அப்படி எழுதுறோம்னா பஃபி இப்படி எழுதக்கூடாது, பஃபி இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும், ஓகேங்களா. ஃபன், ஃபன். ஃபன்னி என்ன பண்ணணும்னா ஃபா இன்னி, ஃபன்னி இப்படி தான் எழுதணும். ஹூக்ஸ்க்கு அப்புறமா வபல் வரக்கூடாது, ஓகேங்களா. அடுத்து
இந்த லன் பாருங்க, எப்போவுமே கீழே இருந்து மேலே எழுதுவோம், கரெக்டுங்களா? கீழே இருந்து மேலே. அதே மாதிரி ஷன்னு மேலேருந்து கீழே எழுதுவோம், கரெக்டுங்களா? ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி எழுத மாட்டோம். ஒரு சில இடத்துல அப்படியே உல்ட்டாவாக எழுதுவோம். இப்போ லா வந்து கீழே இருந்து மேலே எழுதலாம், மேலேருந்து கீழே எழுதலாம்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி லன்னுன்றது கீழே இருந்து மேலே போகலாம், இல்லைனா மேலேருந்து கீழே வரலாம். ஓகே, எண்டிங்கில் வந்து ஹூக் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஷன்னுமே இப்படியே எழுதலாம், இப்படியே எழுதலாம்னு படிச்சிருப்போம். அப்போ ஹூக்ஸுமே எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதனுடைய எண்டிங்கில் வந்து ஹூக் இருக்கணும். கீழே இருந்து ஆரம்பிச்சோன்னா மேலே ஹூக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த 2 ஃபார்ம் இருக்குது. இது ஒரு ஃபார்மு, இது ஒரு ஃபார்மு, இது ஒரு ஃபார்மு, இது ஒரு ஃபார்மு. ஓகேங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ கேலன் இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா கேலன் இப்படி நம்ம வந்து எழுதிடும். இதில் அப்வர்ட் லன் வந்து எழுதியிருக்கோம். இதுலேயே ஃபாலன் வந்து ஃபா லன் இப்படி எழுதியிருப்பாங்க, டவுன்வர்டாக எழுதியிருப்பாங்க. இது எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இன்னும் அணிலைன் இந்த வேர்டு பாருங்க, என்னு எல்லு என்னு இப்படி எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகே, இது எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த எல்லன்னு எழுதுனா வாட்டமாக இருக்கோ அதை எழுத வேண்டியதான். அதே மாதிரி தான் ஷன்னுமே. இப்போ சிச்சுவேஷன், இதில் சிச்சுவேஷன் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. இதுவே எக்ஸ்டினியூவேஷன் இந்த வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் நோக்கி எழுதுகிற ஷன் தான் வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டினியூவேஷன் இப்படி எழுதுறது தான் வந்து ஈஸியாக இருக்கும், பார்த்த உடனே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி எழுதலாங்க. ஓகே, புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எழுதலாம். சரிங்களா? தென் ஹூக்ஸ் வந்து மீடியலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈஸியர் ஜாயினிங்காக. இப்போ பிராந்தி இந்த வேர்டு பாருங்கள், பர்ரு என்னு டி இப்படி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிராண்டி. இதுவே பிளண்டியில் பல்லு என் ஹூக்கு டி இப்படி எழுதியிருப்பாங்க, இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்படி எழுதலாம், கரெக்டு தான். ஆனால் இப்படி எழுதுறது வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி சடன்லி இந்த வார்த்தை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எஸ்ஸு டி என்னு எல்லு, சடன்லி. இதுவே ஏஜென்ட்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஜே என்னு டி. இங்கே என் ஹூக் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே என் ஹூக் வந்து யூஸ் பண்ணல. ஓகே, இங்கே இது எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே ரெஃபர்ன்றதுல பாருங்களேன், ரே எஃப் ரே ரெஃபர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே கிராவிட்டி இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கர்ரு வி டி இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஹூக் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி மீடியலாக வந்து ஹூக் எழுதுறதுக்கு வாட்டமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க ஹூக்ஸ் யூஸ்டு மீடியலி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம நர் சிலபல் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். என் ஸ்டோக்கில் ஆர் ஹூக் வந்து ஆட் பண்ணிடுவோம். இனிஷியலாக ஒரு சின்ன ஹூக். இப்போ ஓப்பனர் இது பாருங்க, ஓ ப நர், ஓன்றது வவ்வல், ப நர் ஓப்பனர். அதே மாதிரி ஜாயினர், ஜாய்னர் ஜாயினர். கீனர், கீனர் கீனர். லைனர், லைனர் லைனர். ஸ்ட்ரெயிட்ஸ் அப்ஸ்டோக்ஸ் தவிர எல்லா இடத்துலையுமே நர் வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஆனால் ஸ்ட்ரெயிட் அப்ஸ்டோக்ஸில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ரன்னர் இந்த வார்த்தையில் ரே நர் இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரே இன் நர் ரன்னர். இந்த இடத்துல ஹூக் என் ஹூக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வின்னர் இந்த இடத்துல வி நர் இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வி இன் நர் வின்னர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அப்ஸ்ட்ரோக்ஸில் என் ஹூக்கு ஆர் தனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நர் சிலபிளுக்கு. மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்ன ஃப்ரேசஸ்லாம் இருக்குது இந்த என் ஹூக்கு எஃப் ஹூக் கான்செப்டில் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த என் ஹூக்கு வந்து ஆன் வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க,
பீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தேனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஃப் வந்து எஃப்ஆர்வி ஹூக் வந்து ஹாவ், ஆஃப் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹாவ் பீன், இதில் ஐ ஹாவ் ஸ்டோக் எழுதியாச்சு, பீனுக்கு வெறும் என் ஹூக் மட்டும். அதே மாதிரி பெட்டர் தேன், பெட்டர் எழுதிட்டு தேனுக்கு வெறுமனே என் ஹூக் மட்டும் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேரிடு ஆன், கேரிடு ஆனுக்கு என் ஹூக்கு. டயர் ஓன், டயர் எழுதிட்டு ஓனுக்கு ஒரு என் ஹூக்கு. ஓகே, அடுத்து விச் ஹாவ், இதில் இருக்கிற ஹாவுக்கு வி ஹூக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் ஹாவ், அவுட் ஆஃப், அவுட்டு எஃப் ஹூக்கு, அவுட் ஆஃப் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என் அண்ட் எஃப் ஹூக்ஸு எப்படி ஃப்ரேசோகிராஃபியில் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிஸுக்கு எக்ஸசைசஸ் 51 அண்ட் 52 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கு உண்டான கிராமர் லாக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.